ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் தீபம் ஏந்தி சாமி தரிசனம். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை அதிரடி உயர்வு. வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டதால் வணிகர்கள் அதிர்ச்சி. அடக்குமுறை மற்றும் அணுகுமுறை தொடர்வதை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 42வது போட்டியில் பெங்களூரு அணி தோல்வி. பதிலடி கொடுத்து குஜராத் அணி அசத்தல் வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். திமுக தொண்டர்களின் உழைப்பிற்கான பலன் வருகின்ற 4ஆம் தேதி கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மே தின பூங்காவில் உழைப்பாளர் தினத்தையொட்டி தொழிலாளர் நினைவு சின்னத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிவப்பு சட்டை அணிந்து வந்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது திமுக தொண்டர்களின் உழைப்பிற்கான பலன் வருகின்ற 4ஆம் தேதி கிடைக்கும் என்றும் இன்னும் 2 நாட்களில் உங்கள் அனைவருக்கும் நல்ல செய்தி வரும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் திமுக ஆட்சி மீண்டும் தொடரும் என்று கூறினார். இந்நிகழ்வில் அமைச்சர்கள் சேகர் பாபு, சுப்பிரமணியன், நேரு, மேயர் பிரியா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், தோமுக இணைப்பு சங்க நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாம் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக அது தொடரும் 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 என்ற உறுதியை எடுத்து சொல்லி இந்த மேதின நினைவு பூங்காவை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். உருவாக்கி தந்தது மட்டுமல்ல, அது எப்படி அமைய வேண்டும் என்று பல முறை இந்த இடத்திற்கு நேரடியாக வந்து அதையெல்லாம் சரி செய்து அதை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். எதற்காக இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், தொழிலாளர்கள் மீது, தொழிலாளர் உரிமை மீது எந்த அளவுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தாரோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம், பணியாற்றுவோம், உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபம் ஏந்தி சாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெற்றது. இதில் தல்லாக்குளம் கருப்பண்ணசாமி கோவிலில் இருந்து 1000 பொன் சப்பரத்தில் புறப்பட்ட அழகர் அதிகாலை பச்சை பட்டு உடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கினார். அப்போது கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்றனர். தொடர்ந்து கள்ளழகர் வைகை ஆற்றில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபம் ஏந்தி சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் விழாவையொட்டி மதுரை மாநகர் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளதால் வணிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எண்ணெய் நிறுவனங்கள் மாதத்தின் முதல் நாளையொட்டி எரிவாயு சிலிண்டர் விலை நிலவரத்தை வெளியிட்டுள்ளன. இதன்படி சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை 993 ரூபாய் உயர்ந்து 3237 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து 14 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவித்தது. வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டதால் வணிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் உணவுப் பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தலைநகர் தில்லியில் ஒரு எரிவாயு சிலிண்டரின் விலை 3071 ரூபாயாகவும், கொல்கத்தாவில் 3202 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. அடக்குமுறை மற்றும் அணுகுமுறை தொடர்வதை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் தனது எக்ஸ் தள பதிவில் ஈரானின் சகிப்புத்தன்மையையும் நல்லிணக்கத்தையும் உலகம் கண்டிருக்கிறது என்று கூறினார். ஆனால் கடற்படை முற்றுகை என்ற போர்வையில் செய்யப்படுவது தனது எதிர்ப்புக்கும் சுதந்திரத்திற்கும் விலை கொடுக்கும் ஒரு தேசத்திற்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளின் நீடிப்பாகும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த அடக்குமுறை மற்றும் அணுகுமுறை தொடர்வதை பொறுத்துக்கொள்ள முடியாதது என்றும் கூறினார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 42வது போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி பெற்றுள்ளது. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 42வது போட்டி நடைபெற்றது.
இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதின. டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவரில் 10 விக்கெட் இழப்புக்கு 155 ரன்கள் எடுத்தது. இதில் தேவ்தத் படிகல் 40 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 155 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி 16 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 158 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் மிகவும் அதிரடியாக விளையாடிய சுப்மன் கில் 43 ரன்கள் எடுத்து அசத்தினார். மக்கள் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற தயாராக இருக்கிறார்கள் என்பதை வாக்குப்பதிவு சதவீதம் உணர்த்தும் என்று எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களிடம் தமிழக தேர்தல் கருத்து கணிப்பு குறித்து பேசினார். அப்போது மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றும் அந்த மாற்றம் 4ஆம் தேதி நிகழும் என்றும் கூறினார். தொடர்ந்து மக்கள் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற தயாராக இருக்கிறார்கள் என்பதை வாக்குப்பதிவு சதவீதம் உணர்த்தும் என்று கூறினார். மேலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தவறாக போயுள்ளன. உதாரணமாக ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் பாஜக ஆட்சிக்கு வராது என்று கூறப்பட்டது. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்று தெரிவித்தார். அதற்கான நாளும் ஏற்கனவே ஏப்ரல் 23ஆம் தேதி அன்றைக்கு அவங்க காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. தமிழ்நாடு அரசியலில் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாக்குப்பதிவு நடந்ததே கிடையாது வரலாற்றில். அதுக்காக அந்த அளவுக்கு திமுக அரசாங்கத்தின் மேலே மக்களுக்கு ஒரு பெரிய கோபம், ஆதங்கம், வெறுப்பு, அந்த வெறுப்பினுடைய வெளிப்பாடை அவர்கள் காட்டியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம 4ஆம் தேதி அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணியானது மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சியை, டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மத்தியிலும் ஆட்சி, மாநிலத்திலும் ஆட்சி, அந்த ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகின்ற ஆட்சியை தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். தமிழக தேர்தல் முடிவை பற்றி ஒவ்வொரு சேனலும் ஒரு கருத்தை கூறி வருவது நகைச்சுவையாக உள்ளது என்று நடிகர் கருணாஸ் தெரிவித்துள்ளார். தனுஷ் நடிப்பில் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் கர திரைப்படம் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கர படம் பார்த்த பின்பு நடிகரும் சிவகங்கை தொகுதி வேட்பாளருமான கருணாஸ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கருத்து கணிப்பு குறித்தான செய்திகள் களத்தில் நின்று உள்ளேன். கருத்து கணிப்பு என்கிற பெயரில் 10 பேரிடம் கருத்து கேட்டுவிட்டு ஒவ்வொரு சேனலிலும் ஒரு கருத்தை கூறி வருகிறார்கள். தொடர்ந்து 5 தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் எனவும் அடுத்த அரை மணி நேரத்தில் ஒத்தையிலை பழனிசாமியும் அடுத்ததாக விஜய் ஆட்சியை பிடிப்பார் என வரும் கருத்து கணிப்பு நகைச்சுவையாக உள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து மாநில சுயாட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் திமுக வெற்றி பெற்று அசுர பலத்தோடு ஸ்டாலின் ஆட்சி அமைப்பார் என்று தெரிவித்தார். இது அப்படியே தொடருது. ஆனா இந்த 1 மணி நேரமா பாத்தீங்கன்னா யாரும் ஒருத்தரும் விஜய்ங்கிறவர் ஒரு இடத்துல வருவாரு, 4 இடத்துல வருவாரு, 8 இடத்துல வருவாரு, 10ல இருந்து 15 வருவாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க இந்த 1.5 மணி நேரமா. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர்ல ஒரு 2 நிறுவனம் வருது. அந்த 2 நிறுவனம் என்ன சொல்லுது, அவர் தான் முதலமைச்சர். இப்போ இது எவ்வளவு பெரிய காமெடின்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை. இது என்ன கருத்து கணிப்பு? அவங்களுடைய விருப்பங்களை மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க. இது எல்லாமே எத்தனை நாள்? இன்னும் 2-3 நாள். அதுக்கப்புறம் 4ஆம் தேதி வெட்ட வெளிச்சமா எல்லாருமே தெரிய போகும். அப்போ நான் சொல்றேன், மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிய காரணத்தினாலும் கடந்த 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை செய்ததாலும் எவ்வளவு எவ்வளோ கேம் விளையாண்டாலும் எல்லாத்தையும் மீறி தளபதியினுடைய ஆட்சி மீண்டும் தூங்கும். திராவிட ஆட்சி நீளும் என்றும் நீண்டால் அவர் விட்ட இடத்திலிருந்து தொட்ட இடத்திலிருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய சாதனைகளை தொடர்வார் என்றும் தஞ்சையில் நடைபெற்ற பாரதிதாசன் பிறந்தநாள் விழாவில் கவி பேரரசு வைரமுத்து தெரிவித்தார். தஞ்சை அடுத்த வல்லம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் 136வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு திராவிடர் கழக தலைவர் வீரமணி பரிசுகளை வழங்கி பேசினார். அப்போது தேர்தல் முடிவுகள் வெளிவர 3 நாட்கள் உள்ள நிலையில் மக்களின் கணிப்பு ஏற்கனவே தெளிவாகிவிட்டது எனவும் கோட்டைக்கு போக வேண்டியவர் யார் முதலமைச்சர் என்பதை மக்கள் தெளிவாக முடிவு செய்து விட்டார்கள் என்றும் வீரமணி தெரிவித்தார். விழாவை தொடர்ந்து கவிஞர் வைரமுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாக்குப்பதிவிற்கு மறுநாள் அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பொன்னாடை போர்த்தினேன். பொன்னாடையை விரித்து கொண்டே நான் சொன்ன சொல் இப்போதும் என் நாவிலும் செவியிலும் நிலைத்திருக்கின்றன என்றும் உங்கள் உழைப்பும் சாதனையும் உங்கள் கனவை நனவாக்கும் என்று சொன்னேன். அது நனவாவதற்கான சூழல் இருப்பதாக கருதப்படுகிறது என்றும் 4ஆம் தேதி அது உறுதிப்படும் என நாங்கள் நம்புகிறோம் என்றும் திராவிட ஆட்சி நீண்டால் அவர் விட்ட இடத்திலிருந்து தொட்ட இடத்திலிருந்து புதிய சாதனைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்
தொடர்வார் என்ற நம்பிக்கை உள்ளது எனவும், தமிழ்நாட்டு தாய்மார்கள் தங்கள் நன்றியை காண்பிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றும் கவிஞர் வைரமுத்து தெரிவித்தார். மீண்டும் திராவிட ஆட்சி அமைந்தால் என்ற கேள்விக்குறியை விட அமைய போகிறது என்று நம்பிக்கையாக சொல்லுங்களேன். அப்படி சொன்னால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். வாக்குப்பதிவுக்கு மறுநாள் அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்தேன். பொன்னாடையை விரித்து கொண்டே நான் சொன்ன சொல் இப்போதும் என் நாவிலும் செவியிலும் இருக்கின்றன. உங்கள் உழைப்பும் சாதனையும் உங்கள் கனவை நனவாக்கும். உழைப்பாளர்களின் அர்ப்பணிப்பை சிற்பம் மூலம் காட்ட வேண்டும் என்பதே என் நோக்கம் என்று கலைஞர் ராஜா தெரிவித்துள்ளார். கோவை குனியமுத்தூர் பகுதியை சேர்ந்த கலைஞர் ராஜா ஒரு சாதாரண குண்டு பல்பின் உள்பகுதியில் வெறும் 2 கிராம் தங்கத்தை பயன்படுத்தி உழைப்பாளர்களின் சிலையை நுணுக்கமாக வடிவமைத்து அதனை பல்பின் உள்ளே உள்ள இலை மீது பொருத்தியுள்ளார். மேலும் பல்பின் கீழ்ப்பகுதியில் நாடு ஒளிர நாளும் உழைப்போம் என்ற உற்சாகமான வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கலைப்பணி மே தினத்தின் முக்கியத்துவத்தையும் உழைப்பாளர்களின் பெருமையையும் வெளிப்படுத்துகிறது. இது குறித்து கலைஞர் ராஜா கூறுகையில், உழைப்பாளர்களின் அர்ப்பணிப்பை இந்த சிற்பம் மூலம் காட்ட வேண்டும் என்பதே என் நோக்கம் என்று கூறினார். தொடர்ந்து மே தினத்தை முன்னிட்டு உருவாக்கப்பட்ட இந்த புதுமையான கலைப்பணி சமூக வலைதளங்களிலும் பொதுமக்களிடம் பாராட்டை பெற்று வருகிறது. மே தினத்தை கொண்டாடும் விதமாக 2 கிராம் தங்கத்தில் உழைப்பாளர்களுடைய சிலையை வடிவமைத்து பல்பின் உள்பகுதியில் அந்த இலையில் பொருத்தியுள்ளேன். நாடு ஒளிர நாளும் உழைப்போம் என்ற தத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக பல்பின் உள்பகுதியில் உள்ள இலையின் மீது உழைப்பாளர்கள் சுத்தியல், உளி போன்ற பொருட்களை வைத்து உழைத்துக் கொண்டிருப்பது போல சித்தரித்து அதன் மேல் பகுதியில் மே 1 என்ற வாசகத்தையும் பொருத்தி முழுவதுமாக பல்பின் உள்பகுதியில் வடிவமைத்துள்ளேன். மீன்பிடி தடை காலத்தில் ராமநாதபுரத்தில் விற்பனைக்கு வைத்திருந்த அழுகிய மீன்களை உணவுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அளித்துள்ளனர். தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் ஏப்ரல் 15ஆம் நாள் முதல் ஜூன் 14ஆம் வரை மொத்தம் 61 நாட்களுக்கு மீன்பிடி தடை காலமாகும். இந்த காலத்தில் இப்பகுதியில் விசைப்படகுகளில் சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீன்களின் இனப்பெருக்க காலத்திற்காக மீன்பிடி தடை காலம் அறிவிக்கப்பட்டாலும் நாட்டுப்படகு, வள்ளம் ஆகியவற்றில் கரையோரங்களில் மீன்பிடித்து விற்கப்பட்டு வருகின்றன. இந்த மீன்களை வாங்கி வரும் வணிகர்கள் பனிக்கட்டி வைத்து 2-3 நாட்கள் வரை விற்பனை செய்வதால் அவை அழுகி போகின்றன. கெட்டுப்போன இந்த மீன்களை உண்பவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்படுகிறது. இது குறித்து புகார்கள் வந்ததை தொடர்ந்து ராமநாதபுரத்தில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் டாக்டர் சுரேஷ் தலைமையில் மீன் கடைகளில் திடீர் சோதனை நடத்தினார். அதில் கெட்டுப்போன அழுகிய மீன்கள் 300 கிலோ பறிமுதல் செய்து பினாயில் ஊற்றி அளித்தனர். அதன் பின்பு அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அபராதம் விதிக்கப்பட்டது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் வெடி விபத்தில் 17 பேர் உயிரிழந்தது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு விசாரணை ஆணையக்குழுவினர் ஆய்வு செய்தனர். 6 மாதத்துக்குள் முழுமையான அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் முண்டத்திக்கோட்டில் திருச்சூர் பூரம் விழாவுக்காக தயாரிக்கப்பட்ட வெடிகள் வெடித்து சிதறியதில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். இது குறித்து விசாரிக்க கேரள உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ராமச்சந்திரன் தலைமையிலான ஆணையம் அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து சிறப்பு விசாரணை ஆணையர் ராமச்சந்திரன் தலைமையிலான குழுவினர் திருச்சூர் மாவட்டம் முண்டத்திக்கோடு அருகே வெடி விபத்து நிகழ்ந்த பகுதியில் முதற்கட்ட ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் சிகா சுரேந்திரன், காவல்துறை கண்காணிப்பாளர் நகுல் ராஜேந்திர தேஷ்முக் ஆகியோர் உடனிருந்தனர். அப்போது பேசிய நீதிபதி ராமச்சந்திரன், கிடைக்கப்பெற்ற அனைத்து தகவல்களையும் முழுமையாக ஆய்வு செய்த பிறகு 6 மாதங்களுக்குள் அறிக்கை அளிக்கப்படும் என தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே மானம்பாடியில் வயலில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட பழங்காலத்து சிலைகள் வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் சோழபுரம் அருகே மானம்பாடியை சேர்ந்த ஜோசப் மகன் அலெக்சாண்டர் வயலில் வரப்பை வெட்டும் போது அங்கு பழமையான சிலைகள் இருப்பதை கண்டறிந்தார். இது தொடர்பாக அவர் கிராம நிர்வாக அலுவலர் லோகநாதனுக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து அந்த இடத்திற்கு வந்த கிராம அலுவலர் 1.5 அடி உயரம் கொண்ட யானை சிலை, திருவாச்சி, சிறிய சுவாமி சிலைகள் 3, உடைந்த பானை 1 என மொத்தம் 6 எண்ணிக்கையில் உலோகத்திலான சிலைகளை சேகரித்தார். பின்னர் திருவிடைமருதூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்து சென்று வட்டாட்சியர் சாந்த மீனாவிடம் அந்த உலோகத்திலான சிலைகளை அவர்கள் ஒப்படைத்தனர். சித்திரை மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலைக்கு செல்வதற்காக தருமபுரி மாவட்டத்தில் இருந்து 60க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன.
சித்திரை பௌர்ணமியையொட்டி தருமபுரி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் கூடுதலாக 65க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டன. பாலக்கோடு, பெண்ணாகரம், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, தருமபுரி ஆகிய பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பயணிகள் இந்த பேருந்துகளில் ஏறி திருவண்ணாமலைக்கு சென்றனர். கன்னியாகுமரி தனியார் கல்லூரியில் வைர விழா நுழைவு வாயில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் வைர விழா நுழைவு வாயில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் பூமி பூஜையை துவக்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். பின்னர் அவர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் தனியார் கல்லூரி முதல்வர் மகேஷ், தனியார் கல்விக் கழகம் தலைவர் பாலமுருகன், துணைத் தலைவர்கள் மணி, திமுக ஒன்றிய செயலாளர் பாபு, மாநில செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை வளங்களை காக்க வேண்டும் என்பதை மையமாக கொண்டு கண்ணே கலைமானே பாடல் மெட்டுகளை பயன்படுத்தி கோவை மாணவிகள் பாடல் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். கோவை பேரூர் போஸ்டல் காலனி பகுதியை சேர்ந்த சரவணகுமார் மகாலட்சுமி தம்பதியினரின் மகள்கள் ஜெனிகா ஸ்ரீ மற்றும் சுதீக்ஷா ஸ்ரீ ஆகியோர் சாய்புவன் நடன ஆசிரியரிடம் கிராமிய பாடல்களை கற்று வருகின்றனர். இந்நிலையில் கோவை இயற்கை வளங்களை காப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பாடல் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். அதில் கண்ணே கலைமானே பாடல் மெட்டுகளை கொண்டு கோவை வளங்களை காக்க வேண்டும் என்பதை மையமாக கொண்டு வரிகளை மாற்றி இந்த பாடலை உருவாக்கியுள்ளனர். சிறுவாணி நீர், கொங்கு தமிழ், விவசாயம் ஆகிய சொற்களை கொண்டு இந்த பாடலை உருவாக்கியுள்ளனர். நேபாளில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த 12 சிலம்ப வீரர்கள் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். சர்வதேச ஆசான் தற்காப்பு கலைக்கூடத்தின் சார்பில் ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நேபாளில் சர்வதேச சிலம்ப போட்டி நடைபெற்றது. இதில் 15க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த சிலம்ப விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். இதில் சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக், சுருள்வாள் என பல்வேறு பிரிவில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். சர்வதேச ஆசான் தற்காப்பு கலைக்கூடம் மாமல்லன் ND அசோக்குமார் வழிகாட்டுதலின்படி நேபாளில் நடந்த சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியில் நமது செங்கல்பட்டு மாவட்டம் மலாலி நகர் கிராமத்திலிருந்து 12 மாணவர்கள் கலந்து கொண்டு சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக், சுருள்வாள், மான்கம்பு, கத்திவீச்சு போன்ற பலபடியான வெப்பன்ஸ்களுடன் பயிற்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். என் பேர் நிதிஷா. நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி இன்டர்நேஷனல் மேட்ச் போனேன். நான் வந்து Under 16 சிங்கிள் ஸ்டிக்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கு காரணமும் எங்க மாஸ்டர் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் நுழைவு கட்டணம் வசூல் செய்யும் முறையை மாற்ற வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு தமிழகம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். தொடர்ந்து சுற்றுலா தலங்களான குணா குகை, பைன் மரக்காடுகள், தூண்பாறை, மேயர் சதுக்கம் போன்ற பகுதிகளுக்கு நுழைவு கட்டணம் வனத்துறை சார்பில் வசூலிக்கப்படுகிறது. இவ்வாறு வசூலிக்கப்படும் பணத்தை செலுத்துவதற்கு QR ஸ்கேனர்கள் மூலம் பரிவர்த்தனை நடைபெற்று வருகிறது. மேலும் பல வருடங்களுக்கு முன்பு அந்தந்த சுற்றுலா தலங்களில் நுழைவு கட்டணம் பெறப்பட்ட நிலையில் தற்போது வசூலிக்கப்படும் இந்த முறையினால் சாலையிலேயே பல மணி நேரம் காத்திருப்பது வேதனை அடைவதாகவும் சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். எனவே சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மஞ்சளார் அணையிலிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி தண்ணீர் திறந்துவிட்டதால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மஞ்சளார் அணை உள்ளது. இந்த அணையிலிருந்து ஆற்றங்கரையோர பகுதி மக்களின் குடிநீர் தேவை மற்றும் நிலத்தடி நீர்மட்ட உயர்விற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இந்நிலையில் பொதுப்பணித்துறையின் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி தண்ணீர் திறந்துவிட்டதால் மஞ்சளார் ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நீரானது தேனி மாவட்ட பகுதியான தேவதானப்பட்டி, கெங்குவார்பட்டி, கல்லுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தும்பலப்பட்டி, வத்தலகுண்டு முதல் சிவஞானபுரம் வரையிலான பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் இருக்கும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் உயிர் பலி ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறை நெடுஞ்சாலையில் சிறுத்தை நடந்து சென்ற காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் வால்பாறையில் இருந்து பொள்ளாச்சி செல்லும் புதுத்தோட்டம் சாலையில் சிறுத்தை நடந்து சென்றது. இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் வாகனத்தில் இருந்தவாறு செல்போனில் படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இக்காட்சி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நியாய விலைக் கடை பெண் ஊழியரை தாக்கியவரை பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே வாலாம்பட்டியை சேர்ந்த மகேஷ்குமார் மனைவி முத்துமாரி திருநெல்வேலி மாவட்டம் மேலநத்தத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் விற்பனையாளராக பணியாற்றி வருகிறார். அவர் வழக்கம் போல் ஊரிலிருந்து பேருந்தில் வேலைக்கு சென்றார். எட்டயபுரத்தில் பேருந்து நின்றபோது தாராபுரம் அழகநேரியை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் அறிவாளை காட்டி மிரட்டி கீழே இறக்கி தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் ஓரிடத்தில் நிறுத்திவிட்டு முத்துமாரியை சுப்பிரமணியன் தாக்கியுள்ளார். அப்போது பொதுமக்கள் சுப்பிரமணியனை சுற்றி வளைத்து அடித்து எட்டயபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சுப்பிரமணியன் தாக்கியதில் முத்துமாரிக்கும் பொதுமக்கள் அடித்ததில் சுப்பிரமணியனுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. இருவருக்கும் எட்டயபுரம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேல் சிகிச்சைக்காக சுப்பிரமணியனை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கும் முத்துமாரியை கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். நியாய விலைக் கடையில் பொருட்கள் போடுவதில் ஏற்பட்ட தகராறில் சுப்பிரமணியன் தன்னை தேடி வந்து தாக்கியதாக முத்துமாரி குற்றம் சாட்டியுள்ளார். முத்துமாரிக்கும் தனக்கும் பழக்கம் உள்ளதாகவும் அவருக்கு தான் 1.5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துள்ளதாகவும் இதில் ஏற்பட்ட தகராறில் முத்துமாரியின் உறவினர்கள் தன்னை வெட்டிவிட்டதாகவும் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எட்டயபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சங்கரபேரியில் 18ஆம் படி கருப்பசாமி கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சங்கரபேரி 18ஆம் படி கருப்பசாமி கோயில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி பெண்களுக்கான திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆவதற்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கவும் வேண்டி பூஜையில் வேத விற்பனர்கள் மந்திரம் மோத பெண்கள் பூஜை செய்தனர். இதனையடுத்து 18ஆம் படி கருப்பசாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியை தலைவர் கருத்தபாண்டி, செயலாளர் நவஜீவன் பெரியசாமி, பொருளாளர் பாலமுருகன் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கீழ்மருவத்தூர் அஞ்சூர் அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கீழ்மருவத்தூர் அஞ்சூர் அம்மன் கோயில் அருகில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு விநாயகர் பூஜையுடன் 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் புனித கலசங்கள் யாகசாலையில் இருந்து புறப்பட்டு கோவிலை வலம் வந்து கோபுரத்தை வந்தடைந்தது. அதன் பின்னர் மூத்த அர்ச்சகர் சங்கர் சிவாச்சாரியார் தலைமையில் வேத மந்திரங்கள் முழங்க மேளதாளங்கள் ஒலிக்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் துணைத் தலைவர் அன்பழகன் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தினார். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஜெயங்கொண்டம் அருகே 4 தலைமுறையாக மரத்தையும் கல்லையும் தெய்வமாக வழிபட்ட குலதெய்வத்திற்கு உருவம் கொடுத்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திய இளைஞர்களுக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பலூர் தோப்பு தெருவில் விவசாயம் நிறைந்த புண்ணிய பூமியின் நடுப்பகுதியில் பெரமனார் தெய்வம் அப்பகுதி மக்களின் குலதெய்வமாக உள்ளது. கடந்த 4 தலைமுறையாக ஊர் மக்கள் வணங்கி வந்த இத்தெய்வத்திற்கு உருவமில்லை. அங்குள்ள ஈருக்குழி மரத்தையும் அதன் அடியில் கல்லையும் வைத்து அதுவே உருவமாக எண்ணி அதற்கு படையலிட்டு மக்கள் வழிபட்டு வந்தனர். கடந்த சில ஆண்டுகளாக அப்பகுதியில் விவசாயம் செழிக்கவில்லை. அதே போன்று பொதுமக்களும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வந்தனர். இதையடுத்து ஊரில் உள்ள இளைஞர்கள் சிலர் ஒன்றிணைந்து பெரமனார் சுவாமிக்கு உருவம் கொடுத்து கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்து திருப்பணிகளை செய்திருக்கின்றனர். இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழா நேற்று நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோவில் விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றினர். அப்போது அங்கு திரளாக நின்ற பக்தர்கள் வழிபட்டனர். கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி காட்டிய இளைஞர்களின் செயலுக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளன. மயிலாடுதுறையில் அமைந்துள்ள அறம் வளர்த்த நாயகி உடனாகிய ஐயாரப்பர் சுவாமி திருக்கோயிலின் தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட அறம் வளர்த்த நாயகி உடனாகிய ஐயாரப்பர் சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் நாதசன்மா, அனவித்தை ஆகிய சிவபக்தர்களால் வழிபாடு செய்யப்பட்ட திருத்தலமாகவும் உள்ளது. திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இக்கோயிலில் திருவையாறில் நடைபெறும் சப்பஸ்தான பெருவிழாவை போன்று ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் ஐயாரப்பர் சுவாமி திருக்கோயிலில் சப்பஸ்தான பெருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு இக்கோயிலில் மயிலாடுதுறை மயூரநாதர், கூரைநாடு புனிகீஸ்வரர், சித்தர்காடு பிரம்மபுரீஸ்வரர், மூவலூர் மார்க்க சகாயேஸ்வரர், சோளம்பேட்டை அழகியநாதர், திருவிழந்தூர் தாண்டோண்டீஸ்வரர் உள்ளிட்ட 7 கோயில்களிலிருந்து சுவாமியும் அம்பாளும் புறப்பாடாகி ஒரே இடத்தில் சப்பஸ்தான விழா நடைபெற்றது. இதற்காக கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றப்பட்டு விழா நடைபெற்று வந்தது. இந்நிலையில் சிகர நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அறம் வளர்த்த நாயகி சமேத ஐயாரப்பர் சுவாமி உள்ளிட்ட
பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் 2 திருத்தேர்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அப்போது தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலா வானதேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது மயூரநாதர் கோயில் யானை அபயாம்பிகை தேரின் முன்னே செல்ல மேளதாள வாத்தியங்களும் சிவ கைலாய வாத்தியங்களும் முழங்க திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வீதிகள் தோறும் பொதுமக்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். 4 ரத வீதிகளின் வழியாக தேர் சென்று மீண்டும் நிலையை அடைந்தது. நாகையில் சித்திர பௌர்ணமி விழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் எட்டுக்குடியில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் கீழவீதியில் உள்ள தேரடியில் இருந்து புறப்பட்ட தேர் தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி வழியாக நகர்ந்து மீண்டும் நிலையை வந்தடைந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 56 மணி நேர இடைவிடாத பாலாபிஷேகம் மற்றும் ரதக்காவடி ஊர்வலம் நடைபெற்றது. மேலும் அசம்பாவித சம்பவம் நிகழாமல் இருக்க 360 டிகிரி கோணத்தில் நகரும் சிசிடிவி வாகனம் மூலம் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பரவலாக கோடைமழை பெய்துள்ளதால் உழவர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வந்தது. வெப்பத்தின் தாக்கத்தினால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர். நேற்று காலை முதல் மதியம் வரை வழக்கமான வெயிலின் தாக்கம் இருந்தது. இந்த நிலையில் பிற்பகலில் கோவில்பட்டி, கழுகுமலை, இனாமணியாச்சி, திட்டங்குளம், மூப்பன்பட்டி, நாலாட்டின்புதூர், பாண்டவர் மங்கலம் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் உழவர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மாநகரிலும் புறநகர் பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது. கோவை துடியலூர், நரசிம்ம நாயக்கன் பாளையம், கவுண்டம்பாளையம், பெரிய நாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மாலை நேரத்தில் மேகங்கள் சூழ்ந்த நிலையில் தொடங்கிய மழை பின்னர் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையாக மாறியது. சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்தது. திடீரென பெய்த மழையால் சாலைகளில் நீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒரு சில இடங்களில் பலத்த காற்றின் காரணமாக மரக்கிளைகள் முறிந்து சாலைகளில் விழுந்தன. அப்போது மின் கம்பங்களும் கம்பிகளும் சேதமடைந்ததால் பல பகுதிகளில் மின்சாரம் தடைபட்டது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் தீபம் ஏந்தி சாமி தரிசனம். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை அதிரடி உயர்வு. வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டதால் வணிகர்கள் அதிர்ச்சி. அடக்குமுறை மற்றும் அணுகுமுறை தொடர்வதை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 42வது போட்டியில் பெங்களூரு அணி தோல்வி. பதிலடி கொடுத்து குஜராத் அணி அசத்தல் வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.